எனவே நாடு முழுவதும் இங்கு பரவி கிடக்கிற செம்பரிவார் அமைப்புகள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே மிக விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒருபுறம் அதிமுக தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு RSS செம்பரிவார் அமைப்புகளை நாடு முழுவதும் பரப்பி வருகிறது. தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளும் அடமானம் வைத்து எடப்பாடி அவர்கள் நாடு முழுவதும் மோடியை சுமந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் சீமான் போன்ற அடிவரடிகள் எல்லாம் RSS செம்பரிவார் அமைப்புகளுடைய வேலை திட்டமாக இருக்கிற தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை, இஸ்லாமிய மக்களை, தலித்துகளை மொழியின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே பாசிச நடவடிக்கைகளை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சீமான் போன்றவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரித்தாளும் சூழ்ச்சியே பார்ப்பனையத்தின் வெற்றி என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவதை விட இங்கு இருக்கிற உழைக்கும் மக்களை பிரிக்கிற வேலையை சீமான் செய்கிறார். RSS செம்பரிவார் அமைப்புகளுடைய வேலை திட்டமான பாஜகவை நாடு முழுவதும் பரப்புகிற வேலையை எடப்பாடி செய்கிறார். எனவே இரண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்கிற சூழலில் தான் மரியாதைக்குரிய ஐயா பழனிபாபு அவர்கள் முன்வைத்த சமூக ஜனநாயகத்தை, சமூக நல்லிணத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இங்கே சாதியின் பெயரால் ஆண்டு முழுவதும் தீண்டாமை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்து என்கிற பெயரிலே தீண்டாமை வெண்கொடுமைகளை தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தலித் மக்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களோடு சேர வேண்டிய மிகப்பெரிய காலகட்டத்திலே தேவையிலே நாம் இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லுவார், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், சாகும் போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை சொன்னதை நினைவில் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களோடு, இஸ்லாமிய மக்களோடு அணிதிரண்டு ஒன்றிணைய வேண்டிய நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய தலித் மக்கள் எல்லாம் இருக்கிறோம். இவை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சமூக ஜனநாயகத்தை, சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க மரியாதைக்குரிய ஐயா பழனிபாபு அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செயல்பட்டார், போராடினார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழ்நாடு அரசிற்கு திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். சமூக ஜனநாயகத்திற்காக, சமூக நல்லிணத்திற்காக தன்னுடைய ஆயுள் முழுவதும் போராடிய பாடுபட்ட மரியாதைக்குரிய பழனிபாபு அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக, சமூக நல்லிணக்க நாளாக முன்னெடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ஒப்புதலும் இதற்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அவர்கள் சார்பாக முன்வைத்து நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.